ஹாய் ஹலோ எல்லோருக்கும் வணக்கம். இன்னைக்கு நாம திருமலா திருப்பதி இன்ஃபோ பை KHM சேனல்ல திருமலை வைகுண்ட ஏகாதசி துவார தரிசனத்திற்கான ஸ்ரீவாணி ட்ரஸ்ட் VIP பிரேக் தரிசன டிக்கெட்ஸ் புக்கிங் பற்றி பார்க்கலாம். திருமலை வைகுண்ட ஏகாதசி துவார தரிசன முதல் 3 நாட்களான டிசம்பர் 30, 31 மற்றும் ஜனவரி 1ஆம் தேதிக்கு எந்தவித தரிசன டிக்கெட்டுகளும் ஆன்லைன்ல TTD கொடுக்கல. ஆஃப்லைன்லயும் இந்த 3 நாட்களுக்கு எந்த தரிசன டிக்கெட்டுகளும் இஷ்யூ பண்ண மாட்டாங்க. இலவச தரிசன டோக்கன்களும் இந்த 3 நாட்களுக்கு கீழ் திருப்பதியில கொடுக்க மாட்டாங்க. டிசம்பர் 30, 31 மற்றும் ஜனவரி 1ஆம் தேதிக்கு லக்கி டிப்ல செலக்ட் ஆனவர்களை மட்டும்தான் தரிசனத்திற்காக TTD அலோ பண்ணுவாங்க. இந்த லக்கி டிப் ரெஜிஸ்ட்ரேஷன் ஆல்ரெடி முடிஞ்சு நேற்று டிசம்பர் 2ஆம் தேதி மதியம் 2 மணிக்கு லக்கி டிப் ரிசல்ட்ஸுமே TTD அனௌன்ஸ் பண்ணிட்டாங்க. ஜனவரி 2ஆம் தேதி தொடங்கி ஜனவரி 8ஆம் தேதி வரைக்குமான துவார தரிசன நாட்களுக்கு 300 ரூபாய் ஸ்பெஷல் என்ட்ரி தரிசன டிக்கெட்டுகளும் ஸ்ரீவாணி ட்ரஸ்ட் VIP பிரேக் தரிசன டிக்கெட்டுகளும் ட்ரஸ்ட் அண்ட் ஸ்கீம்ஸ் டோனாஸ்களுக்கான டோனாஸ் தரிசன டிக்கெட் புக்கிங்கும் டிசம்பர் 5ஆம் தேதி புக்கிங்காக ஆன்லைன்ல TTD ஓபன் பண்றாங்க. இந்த தரிசன டிக்கெட்டுகளை TTD ஆப் மற்றும் TTD வெப்சைட் மூலமாக நம்ம புக் பண்ணிக்கலாம். இந்த வைகுண்ட ஏகாதசி துவார தரிசன நாட்களுக்கான 300 ரூபாய் தரிசன டிக்கெட் புக்கிங் பற்றிய டீடைல்டு வீடியோனுடைய லிங்க் இந்த வீடியோனுடைய ஃபர்ஸ்ட் கமெண்ட்ல நான் கொடுக்குறேன். நீங்க தேவைப்பட்டால் செக் பண்ணி பார்த்துக்கலாம். இப்போ ஸ்ரீவாணி ட்ரஸ்ட் VIP பிரேக் தரிசன டிக்கெட்ஸ் புக்கிங் பற்றி பார்க்கலாம். ஜனவரி 2ஆம் தேதி தொடங்கி ஜனவரி 8ஆம் தேதி வரைக்குமான வைகுண்ட ஏகாதசி துவார தரிசன நாட்களுக்கான ஸ்ரீவாணி ட்ரஸ்ட் VIP பிரேக் தரிசன டிக்கெட்ஸ் புக்கிங் டிசம்பர் 5ஆம் தேதி காலையில 10 மணிக்கு ஓபன் பண்றாங்க. இந்த VIP பிரேக் தரிசன டிக்கெட்ஸ் புக் செய்வதற்கு ஸ்ரீவாணி ட்ரஸ்டுக்கு 10,000 ரூபாய் டொனேஷன் கொடுக்கணும். டொனேஷன் ப்ராசஸ் கம்ப்ளீட் செய்து முடித்த பிறகு தரிசன டிக்கெட்டுக்காக 500 ரூபாய் பே பண்ணணும். சோ ஒருத்தருக்கு 10,500 ரூபாய் நம்ம பே பண்ணால் இந்த ஸ்ரீவாணி ட்ரஸ்ட் VIP பிரேக் தரிசன டிக்கெட்ஸ் நாம வாங்கலாம். அது போல 2 பேருக்கு நீங்க தரிசன டிக்கெட் வாங்குவதாக இருந்தால் மொத்தம் 21,000 பே பண்ணணும். இது போல எத்தனை தரிசன டிக்கெட்ஸ் நமக்கு தேவையோ அத்தனை 10,500 ரூபாய் நாம பே பண்ணணும். 12 வயதிற்கு குறைவான குழந்தைகளுக்கு இந்த தரிசன டிக்கெட் புக் பண்ண வேண்டிய அவசியம் கிடையாது. 12 வயதிற்கு குறைவான குழந்தைகளை நீங்க தரிசனத்திற்காக அழைச்சிட்டு போகக்கூடிய சமயத்துல அவங்களுடைய ஏஜ் ப்ரூஃபுக்காக ஆதார் கார்டு இல்லாத பட்சத்துல ஸ்கூல் ID ப்ரூஃப் அல்லது NRI ஆக இருந்தால் பாஸ்போர்ட் காப்பி ப்ரொடியூஸ் பண்ணணும். இந்த தரிசனத்திற்காக நம்ம கோவிலுக்குள்ள போகக்கூடிய சமயத்துல VIP பிரேக் தரிசன டிக்கெட் ஹோல்டர்ஸ் மட்டும் தான் கோவிலுக்குள்ள தரிசனத்திற்காக அலோ பண்ணுவாங்க. மற்ற எந்த தரிசன டிக்கெட் ஹோல்டர்ஸுமே கோவிலுக்குள்ள இருக்க மாட்டாங்க. தரிசன கியூ ஆரம்பமாகக்கூடிய இடத்திலிருந்து தரிசனம் முடிச்சிட்டு கோவிலை விட்டு வெளியே வர்ற வரைக்குமே கியூலையும் பொறுமையா மூவ் ஆகி திருமலை மூலவர் வெங்கடேஷ பெருமாளையும் அவர் இருக்கக்கூடிய கருவறையினுடைய வாசற்படியான குலசேகரன் படியிலிருந்து சுமார் 10 அடி தூரத்துல நின்று நம்ம பெருமாளை ரொம்ப பக்கத்துல போய் தரிசனம் செஞ்சுட்டு வரலாம். இந்த VIP பிரேக் தரிசன டிக்கெட்ஸினுடைய ஸ்பெஷாலிட்டியே பெருமாளை இத்தனை பக்கத்துல போய் தரிசனம் செய்வதுதான். ஆனால் இந்த வைகுண்ட ஏகாதசி துவார தரிசன சமயத்துல பெருமாளை இப்படி பக்கத்துல போய் தரிசனம் செய்வதற்கு அலோ பண்ண மாட்டாங்க. அதற்கு பதிலாக 300 ரூபாய் தரிசன டிக்கெட் போலவே துவாரபாலகர்கள் ஜெயன் விஜயன் இருக்கக்கூடிய அந்த இடத்தில் நின்றுதான் தரிசனம் செய்வதற்காக அலோ பண்ணுவாங்க. வைகுண்ட ஏகாதசி துவார தரிசன சமயத்துல எப்போதுமே பெருமாளை போய் நம்ம பக்கத்துல இந்த VIP பிரேக் தரிசன டிக்கெட்ஸ் மூலமாக போய் பார்க்க முடியாது. துவாரபாலகர்கள் ஜெயன் விஜயன் இருக்கக்கூடிய அந்த இடத்தில் வரைக்கும் தான் நம்மள அலோ பண்ணுவாங்க. அங்கிருந்து தான் நம்ம பெருமாளை தரிசனம் செஞ்சுட்டு வரலாம். இந்த ஒரு விஷயம் மட்டும்தான் வைகுண்ட ஏகாதசி துவார தரிசன நாட்களுக்கும் மற்ற சாதாரண நாட்கள்ல போய் நம்ம VIP பிரேக் தரிசனம் பார்ப்பதற்கும் இருக்கக்கூடிய வித்தியாசம். மற்றபடி தரிசன கியூ ஆரம்பமாகக்கூடிய இடத்துல இருந்து தரிசனம் முடிச்சுட்டு கோவிலை விட்டு வெளியே வர்ற வரைக்கும் இந்த தரிசன டிக்கெட் ஹோல்டர்ஸ் மட்டும் தான் கோவிலுக்குள்ள தரிசனத்திற்காக அலோ பண்ணுவாங்க. மற்ற எந்த தரிசன டிக்கெட் ஹோல்டர்ஸுமே VIP பிரேக் தரிசன கியூல ஜாயின் பண்ண மாட்டாங்க. கோவிலுக்குள்ளேயும் தரிசனத்திற்காக இருக்க மாட்டாங்க. VIP பிரேக் தரிசன டிக்கெட் ஹோல்டர்ஸ் மட்டும் தான் கோவிலுக்குள்ள தரிசனத்திற்காக அந்த குறிப்பிட்ட டைம்ல அலோ பண்ணுவாங்க. சோ எப்போதும் போல எந்தவித தள்ளுமுள்ளும் இல்லாமல் பெருமாளை தரிசனம் செஞ்சுட்டு வரலாம். இந்த ஒரு சேஞ்சுக்காக என்ன பண்றாங்கன்னா எப்போதும் போல ஸ்ரீவாணி ட்ரஸ்டுக்கு ஒரு டிக்கெட்டுக்காக 10,000 ரூபாய் டொனேஷன் கொடுக்கணும்.
டொனேஷன் ப்ராசஸ் கொடுத்து முடித்த பிறகு பொதுவாக நம்ம 500 ரூபாய் பே பண்ணி தரிசன டிக்கெட்டுக்காக பே பண்ணுவோம். ஆனால் இந்த வைகுண்ட ஏகாதசி துவார தரிசன நாட்கள்ல அந்த 500 ரூபாய் தரிசன டிக்கெட்டுக்கு பதிலா 300 ரூபாய் பே பண்ணி 300 ரூபாய் தரிசன டிக்கெட் வாங்கிக்கிற மாதிரி இருக்கும். சோ டோட்டலா இந்த விஐபி பிரேக் தரிசன டிக்கெட்டினுடைய காஸ்ட் வைகுண்ட ஏகாதசி துவார தரிசன நாட்களுக்கு 10,300 ரூபாய். இது போல நீங்க 2 டிக்கெட்ஸ் வாங்குவதாக இருந்தால் 20,600 ரூபாய் பே பண்ணணும். ஒவ்வொரு தரிசன டிக்கெட்டுக்குமே 10,300 ரூபாய் நம்ம பே பண்ணணும். இந்த விஐபி பிரேக் தரிசன டிக்கெட்ஸ் மூலமாக வைகுண்ட ஏகாதசி துவார தரிசனம் சமயத்துல தரிசனம் ஆரம்பமாக கூடிய நேரத்துல இருந்து கணக்கு பண்ணால் மேக்சிமம் 1 மணி நேரத்திற்குள்ள நம்ம தரிசனம் பார்த்துட்டு கோவிலை விட்டு வெளியே வந்துடலாம். பொதுவாக விஐபி பிரேக் தரிசனத்திற்கான ரிப்போர்ட்டிங் டைம் ஈவினிங் 4 o'clock கொடுத்திருப்பாங்க. தரிசனம் ஆரம்பமாக கூடிய நேரம் ஈவினிங் 4:30 PM கொடுத்திருப்பாங்க. ரிப்போர்ட்டிங் பிளேஸ் வைகுண்டம் கியூ காம்ப்ளெக்ஸ் 1 என மென்ஷன் பண்ணிருப்பாங்க. ஆனால் இந்த துவார தரிசன நாட்கள்ல ரிப்போர்ட்டிங் டைம் அண்ட் தர்ஷன் டைம் மாறுவதற்கும் கூட சான்சஸ் இருக்கு. அந்த தரிசன டைம் எக்ஸாக்டா உங்களுடைய தரிசன டிக்கெட்லயே பிரிண்ட் ஆகிருக்கும். உங்களுடைய தரிசன டிக்கெட்ல என்ன ரிப்போர்ட்டிங் டைம் கொடுத்திருக்காங்களோ, ரிப்போர்ட்டிங் பிளேஸ் கொடுத்திருக்காங்களோ அந்த இடத்துல நீங்க அந்த நேரத்துல போய் தரிசனத்திற்காக ரிப்போர்ட் பண்ணிக்கலாம். டிசம்பர் 5ஆம் தேதி காலையில 10 மணிக்கு இந்த தரிசன டிக்கெட்ஸ் புக்கிங் ஓபன் ஆகுது. ஒரு நாளுக்கு 1000 தரிசன டிக்கெட்டுகள் என்ற விகிதத்துல 7 நாட்களுக்கான தரிசன டிக்கெட்ஸ் புக்கிங் டிசம்பர் 5ஆம் தேதி காலையில 10 மணிக்கு ஓபன் பண்றாங்க. இந்த தரிசன டிக்கெட்ஸை நீங்க எப்படி புக் பண்ணணும் என்கிற ஸ்டெப் பை ஸ்டெப் டீடைல்டு வீடியோ ப்ராசஸினுடைய லிங்க் இந்த வீடியோனுடைய ஃபர்ஸ்ட் கமெண்ட்ல நான் கொடுக்குறேன். நீங்க தேவைப்பட்டால் செக் பண்ணி பார்த்துக்கலாம். ஒரு மொபைல் நம்பர் லாகின்ல இருந்து மினிமம் ஒருத்தருக்கும் மேக்சிமம் 9 பேருக்கும் இந்த தரிசன டிக்கெட்ஸ் புக் பண்ணிக்கலாம். இந்த தரிசன டிக்கெட்ஸ் புக் பண்றதுக்கு மட்டும் டிடிடி வெப்சைட் யூஸ் பண்ணிக்கோங்க. டிடிடி மொபைல் ஆப் யூஸ் பண்ண வேண்டாம். அதுல நிறைய எரர்ஸ் வருவதாக ரிப்போர்ட் பண்ணக்கூடிய காரணத்தினால டிடிடி வெப்சைட் யூஸ் பண்ணிக்கோங்க. அதே போல டிக்கெட் புக் பண்றதுக்கு மொபைலுக்கு பதிலாக டெஸ்க்டாப், லேப்டாப் அல்லது டேப்லெட்ஸ் யூஸ் பண்ணிக்கோங்க. ஜெனரலா விஐபி பிரேக் தரிசன டிக்கெட்ஸ் புக்கிங் ஓபன் ஆகும் போதே அவர்களுக்கான அகாமடேஷன் புக்கிங்கும் சேர்த்து தனியாக ஓபன் ஆகிடும். டிக்கெட் புக் பண்ண உடனே நமக்கு அகாமடேஷனுடைய ஆப்ஷனும் காமிக்கும். ஒரு மொபைல் நம்பர் லாகின்ல இருந்து ஒரே ஒரு டிக்கெட் மட்டும் புக் பண்றீங்கன்னா அகாமடேஷன் ஆப்ஷன் லிஸ்ட் ஆகாது. மினிமம் 2 தரிசன டிக்கெட்டுகள் புக் பண்ணிருக்கீங்கன்னா அகாமடேஷன் ஆப்ஷன் லிஸ்ட் ஆகும். இந்த விஐபி பிரேக் தரிசன டிக்கெட்ஸ் புக்கிங் ப்ராசஸ் 2 ஸ்டேஜஸா இருக்கும். ஃபர்ஸ்ட் ஸ்டேஜ்ல நம்ம டொனேஷன் எல்லாம் கொடுத்து கம்ப்ளீட் பண்ணி முடிச்சிடணும். இதுல டொனேஷன் கொடுக்கறதாக இருந்தாலும் சரி, டிக்கெட் அமௌண்ட் பே பண்றதுக்கும் சரி, யூபிஐ லிஸ்ட் ஆகாது. கிரெடிட் கார்ட்ஸ், டெபிட் கார்ட்ஸ் மற்றும் நெட் பேங்கிங் ஆப்ஷன் மட்டும் தான் பேமெண்ட்டுக்காக லிஸ்ட் ஆகும். ஃபர்ஸ்ட் நம்ம டொனேஷன் கொடுத்து முடிச்சணும். டொனேஷன் கொடுத்து முடித்த பிறகு டோனார் பிரிவிலேஜஸ் கிளிக் பண்ணி நம்முடைய தரிசன டிக்கெட் புக் பண்ணணும். அப்போ நமக்கு இந்த 7 நாட்கள் டிக்கெட் அவைலபிலிட்டி காமிக்கும். அதுல எந்த நாள் உங்களுக்கு தரிசனம் தேவையோ அந்த தேதி சூஸ் பண்ணணும். அந்த தேதி நீங்க சூஸ் பண்ணி டிக்கெட்டுக்காக செலக்ட் பண்ண உடனே உங்களுக்கு நீங்க மினிமம் 2 தரிசன டிக்கெட்டுகள் லாகின் ஒரே லாகின்ல இருந்து புக் பண்ணிருக்கீங்கன்னா அகாமடேஷன் ஆப்ஷனும் பக்கத்திலேயே லிஸ்ட் ஆகிடும். அகாமடேஷன் அவைலபிலிட்டி எப்படி உங்களுக்கு டிஸ்பிளே ஆகும்னா, உங்களுடைய தரிசன நாளும் தரிசனத்திற்கு முதல் நாள் 2 நாட்கள் மட்டும்தான் அவைலபிலிட்டி உங்களுக்கு காமிக்கும். நீங்க எந்த நாள் திருமலைக்கு போய் ரீச் ஆவீங்களோ அந்த நாள் செலக்ட் பண்ணி நீங்க அகாமடேஷனுக்கு புக் பண்ற மாதிரி இருக்கும். செகண்ட் ஸ்டேஜ் ஆஃப் புக்கிங்ல தரிசன டிக்கெட்டுக்கும் அகாமடேஷனுக்கும் சேர்த்து பே பண்ற மாதிரி நமக்கு ஒரு ஆப்ஷன் இருக்கும். சோ அந்த தரிசன டிக்கெட்டுக்கான அமௌண்ட்டும் அகாமடேஷனுக்கான அமௌண்ட்டும் நாம பே பண்ணணும். மற்ற நாட்கள்ல இந்த வைகுண்ட ஏகாதசி துவார தரிசன நாட்கள் அல்லாத மற்ற நாட்கள்ல அகாமடேஷன் இந்த விஐபி பிரேக் தரிசன டிக்கெட் ஹோல்டர்ஸுக்காக திருமலா லொகேஷன்ல 1000 ரூபாய் டாரிஃப் இருக்கக்கூடிய ரூம் நமக்கு டிஸ்பிளே ஆகும். ஆனால் இந்த துவார தரிசன நாட்கள்ல திருமலா லொகேஷன் பொறுத்த வரைக்கும் எல்லாருமே ஆஃப்லைன்ல டைரக்டா வந்து புக் பண்ணக்கூடிய ஆப்ஷன்ஸ் தான் டிடிடி ப்ரொவைட் பண்ணுவாங்க. மோரோவர் இந்த வைகுண்ட ஏகாதசி துவார தரிசன நாட்களினுடைய அகாமடேஷன் பற்றி எந்த அபிஷியல் அப்டேட்ஸும் டிடிடி இதுவரைக்கும் கொடுக்கல. ஆனால் நேற்று லக்கி டிப் ரிசல்ட்ஸ் வந்த போது லக்கி டிப்ல செலக்ட் ஆனவர்களுக்கு இம்மிடியட்டா திருப்பதி அகாமடேஷன் புக்கிங் ஆன்லைன்ல ஓபன் ஆகி இருந்துச்சு. எல்லாருமே புக் பண்ணி இருந்தாங்க. அவங்க எல்லாருக்குமே ரூம் புக்கிங்காக கீழ் திருப்பதி லொகேஷன் மட்டும்தான் லிஸ்ட் ஆனது. மேல் திருப்பதி என்று சொல்லப்படக்கூடிய திருமலா லொகேஷன் லிஸ்ட் ஆகல. இதே போலதான் விஐபி பிரேக் தரிசன டிக்கெட் ஹோல்டர்ஸுக்கு கொடுப்பாங்களா அல்லது விஐபி பிரேக் தரிசன டிக்கெட் ஹோல்டர்ஸுக்கு திருமலா லொகேஷனும் டிஸ்பிளே ஆகுமா என்பது நம்ம டிக்கெட் புக் பண்ண பிறகுதான் தெரிய வரும்.
சோ டிக்கெட் புக் பண்ண உடனே நாளைக்கு உங்களுக்கு டிக்கெட் புக்கிங்கோடு சேர்த்து அகாமடேஷன் ஆப்ஷனும் லிஸ்ட் ஆகுதா என்பதை செக் பண்ணி பார்த்துக்கோங்க. அகாமடேஷன் ஆப்ஷன் உங்களுக்குமே திருப்பதி லொகேஷன் மட்டும் லிஸ்ட் ஆனால் உங்களுக்கு திருப்பதியில ரூம் கிடைச்சாலும் பரவாயில்லைன்னா நீங்க திருப்பதி லொகேஷன்ல ரூம் செலக்ட் பண்ணி புக் பண்ணிக்கலாம். அல்லது திருமலா லொகேஷன்ல தான் உங்களுக்கு ரூம் தேவை அப்படின்னா டிக்கெட் புக் பண்ணக்கூடிய சமயத்துல திருமலா லொகேஷனுக்கு நமக்கு அவைலபிலிட்டி காட்டாத பட்சத்துல, அதாவது திருமலா லொகேஷன் நமக்கு லிஸ்ட் ஆகலனா தரிசனத்திற்கு வர்றப்போ திருமலையில இருக்கக்கூடிய சிஆர்ஓ ஆபீஸ்ல வந்துதான் நம்ம டைரக்டா ஆஃப்லைன்ல ரூம் புக் பண்ற மாதிரி இருக்கும். சிஆர்ஓ ஆபீஸினுடைய பேஸ்மெண்ட் ஃப்ளோர்ல இருக்கக்கூடிய ஆஃப்லைன் ரூம் புக்கிங் கவுண்டர்ல தினமுமே அதிகாலை 5 மணி தொடங்கி ஆஃப்லைன்ல ரூம் கொடுக்க ஆரம்பிப்பாங்க. வேறு யாராவது நீங்க போன வருடமோ அல்லது அதற்கு முதல் வருடமோ இந்த துவார தரிசன நாட்களுக்கு இந்த விஐபி பிரேக் தர்ஷன் டிக்கெட்ஸ் புக் செய்து தரிசனத்திற்கு போயிருந்தீங்கன்னா உங்களுக்கு டிக்கெட் புக் பண்ணும் போது எந்த லொகேஷனுக்கு ரூம் அவைலபிலிட்டி காட்டுச்சு, நீங்க எப்படி ரூம் புக் பண்ணீங்க, உங்களுக்கு திருமலா லொகேஷனும் லிஸ்ட் ஆச்சா அல்லது நீங்க நேரடியாக திருமலையில வந்துதான் ரூம் புக் பண்ணீங்களா என்ற டீடைல்ஸ் எல்லாம் ஷேர் பண்ணீங்கன்னா அது மற்ற டிவோட்டிஸ்க்குமே ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். டிசம்பர் 5ஆம் தேதி காலையில 10 மணிக்கு இந்த டிக்கெட் புக்கிங் ப்ராசஸ் ஓபன் ஆகுது. ஆனால் அதற்கு முன்னாடியே நீங்க இப்பவே கூட இந்த டொனேஷன் ப்ராசஸ் மட்டும் கம்ப்ளீட் பண்ணி வச்சிடலாம். ஏன்னா ஒரு நாளுக்கு 1000 தரிசன டிக்கெட்டுகள் தான் இஷ்யூ பண்ண போறாங்க. இந்த டிக்கெட்ஸ் எல்லாம் இப்போ ரீசென்ட் பீரியட்ஸ்ல ரொம்ப ஃபாஸ்டாவே புக் ஆகிடுது. அதுவுமே இப்போ குறைவான டிக்கெட்ஸ் கொடுக்கற காரணத்தினால இன்னுமே வேகமா புக் ஆகும். அதனால நீங்க டொனேஷன் ப்ராசஸ் எல்லாம் கம்ப்ளீட் பண்ணி முடிச்சு வச்சிடுங்க. டிசம்பர் 5ஆம் தேதி காலையில 9:55 நீங்க எந்த மொபைல் நம்பர் லாகின் மூலமாக எந்த மெயில் ஐடி கொடுத்து டொனேஷன் ப்ராசஸ் கம்ப்ளீட் பண்ணி வச்சிருக்கீங்களோ அதே நம்பர்ல லாகின் செய்து ரெடியா இருங்க. எக்ஸாக்டா 10 மணி ஆன உடனே அந்த லிங்கை கிளிக் பண்ணி நீங்க டிக்கெட்ஸ் புக் பண்றதுக்கு ப்ரொசீட் பண்ணலாம். நீங்க புக்கிங் ஓபன் ஆகக்கூடிய சமயத்துல தான் டொனேஷனும் கொடுக்கணும் என்றால் வேகமா தரிசன டிக்கெட்ஸ் புக் ஆகி முடிஞ்சிடும். அண்ட் நமக்கு டிக்கெட் கிடைக்கிறதுக்கான சான்சஸுமே குறைஞ்சிடும். ஸோ டொனேஷன் ப்ராசஸ் நீங்க இப்பவே கூட கம்ப்ளீட் பண்ணி ரெடியா வச்சுக்கலாம். அண்ட் இதுல நாம நோட்டீஸ் பண்ண வேண்டிய மற்றொரு முக்கியமான விஷயம், மற்ற நாட்களில் எல்லாம் இந்த விஐபி பிரேக் தர்ஷன் டிக்கெட்டுக்கு ஒரே ஒரு முறை மட்டும் ரீஸ்கெடியூல் பண்றதுக்கான ஆப்ஷன் கொடுத்திருப்பாங்க. பட் இந்த துவார தர்ஷன் டிக்கெட்ஸ் புக் பண்ணக்கூடிய சமயத்துல மோஸ்ட்லி அந்த ரீஸ்கெடியூல் ஆப்ஷன் இருக்காது. ஏன்னா மற்ற நாட்கள் எல்லாம் நம்ம 10,500 ரூபாய் பே பண்ணுவோம். இப்போ இந்த துவார தரிசன நாட்களுக்கு 10,300 ரூபாய் தான் பே பண்ணுவோம். ஸோ டோட்டலா டிக்கெட் காஸ்ட் வேரி ஆகக்கூடிய காரணத்தினால ரீஸ்கெடியூலிங் ஆப்ஷன் இருக்காதுன்னு தான் நான் நினைக்கிறேன். உங்களுக்கு இதனை பற்றி ஏதாவது டவுட்ஸ் இருந்தால் டிடிடி ஹெல்ப்லைன் 155-257க்கு நீங்க கால் பண்ணி ஒரு முறை என்ஷூர் பண்ணிக்கலாம். அடுத்து லக்கி டிப்ல செலக்ட் ஆனவங்களும் இந்த விஐபி பிரேக் தர்ஷன் டிக்கெட்ஸ் புக் பண்ண முடியுமா அல்லது விஐபி பிரேக் தர்ஷன் டிக்கெட்ஸ் புக் பண்ணக்கூடியவர்களும் மதியம் 3 மணிக்கு ஓபன் ஆகக்கூடிய 300 ரூபாய் தரிசன டிக்கெட்ஸும் புக் பண்ணலாமான்னா அதனை பற்றி எந்த அப்டேட்ஸும் டிடிடி இதுவரைக்கும் கொடுக்கல. மற்ற நாட்கள் எல்லாம் நம்ம விஐபி பிரேக் தரிசன டிக்கெட்ஸும் புக் பண்ணிக்கலாம். ஒரே மொபைல் நம்பர் லாகின்ல இருந்து லக்கி டிக்கெட்காகவும் அப்ளை பண்ணலாம். 300 ரூபாய் தரிசன டிக்கெட், சங்க பிரதட்சண டிக்கெட்ஸ் என்று வேற வேற தரிசன டிக்கெட்ஸ் கூட புக் பண்ணிக்கலாம். ஆனால் இந்த துவார தரிசன சமயத்துல ஆன்லைன்ல ஒரே ஒரு முறை மட்டும்தான் ஒரு ஆதார் நம்பருக்கு டிக்கெட் புக்கிங் ஆப்ஷன் கொடுத்திருக்காங்களா அல்லது மல்டிபிள் ஆப்ஷன் கொடுத்திருக்காங்களா என்பது நாமளே பர்சனலா டிக்கெட் புக் பண்ணி ட்ரை பண்ணி பார்த்தால் மட்டும்தான் தெரியும். மற்ற நாட்கள்ல பெருமாளை இந்த தரிசன டிக்கெட்ஸ் மூலமாக ரொம்ப பக்கத்துல போய் தரிசனம் செய்ய முடியும். இந்த துவார தரிசன நாட்களை பெருமாளை துவாரபாலகர்கள் ஜெயன் விஜயன் இருக்கக்கூடிய அந்த இடத்தில் நின்று தான் நம்ம தரிசனம் செய்ய முடியும். மற்ற நாட்கள் எல்லாம் இந்த தரிசன டிக்கெட்டுக்காக ஒரு டிக்கெட்டுக்கு 10,500 ரூபாய் பே பண்ணுவோம். இந்த துவார தரிசன நாட்களுக்கு ஒரு டிக்கெட்டுக்கு 10,300 ரூபாய் தான் பே பண்ணுவோம். இதுதான் மேஜர் டிஃபரன்ஸ் மற்ற நாட்களுக்கும் துவார தரிசன நாட்களுக்கும் விஐபி பிரேக் தர்ஷன் டிக்கெட்ஸ் புக் பண்றதுக்கு. இந்த வீடியோவை மறக்காம உடனடியாக உங்களுடைய ஃப்ரெண்ட்ஸ், ஃபேமிலி மெம்பர்ஸ், நெய்பர்ஸ் மற்றும் கொலீக்ஸ் கூடயும் ஷேர் பண்ணுங்க. நிறைய நண்பர்களோடு இந்த வீடியோவை ஷேர் பண்ணும்போது அவங்களுக்குமே இந்த தகவல்கள் பயனுள்ளதாக இருக்கும். திருமலை மற்றும் திருப்பதி பற்றிய மேலும் பல தகவல்களுக்கு எங்களுடைய சேனலை இப்பவே சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. மீண்டும் ஒரு நல்ல தகவலுடன் உங்களை சந்திக்கும் வரை நன்றி, வணக்கம்.